إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இலங்கை ஜமியத்துல் உலமா சார்பாக அதன் தலைவர் முஃப்தி ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருக்கின்றார். டிக்டாக் பதிவாக இடம்பெற்றுள்ள இந்த ஃபத்வாவை முன்வைத்து இந்த ஃபத்வா சரியானதா என்று நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது வாட்ஸ்அப் குழுமத்திலே கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. திருமணம் தடுக்கப்பட்ட இரத்த உறவுகளுக்குள் விபச்சாரம் நடந்த நிலையில் அந்த பெண் கருவுற்று விட்டாள். இதுபோன்ற இக்கட்டான நிலையிலே எபோஷன், அந்த கருவை நீக்குவதென்பது ஆகுமானதா என கேள்வி வந்ததாக இந்த அறிஞர் குறிப்பிடுகின்றார். இதனை தாண்டி இலங்கையின் தற்போதைய ஆட்சிக்கு முன்னைய ஆட்சியிலே நீதித்துறை அமைச்சர் இலங்கையில் உள்ள 4 மதங்களையும் அணுகி எபோஷன் என்ற கருக்கலைப்பு சம்பந்தமாக உங்கள் மதம் என்ன கூறுகின்றது என கேள்வி தொடுத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். மக்ரூஹ் என்ற நிலையிலே இவ்வாறான தேவை கருதி அதனை செய்வதை 42 நாட்கள் வரை இஸ்லாம் அதனை அனுமதிப்பதாக ஃபத்வா வழங்கியதாக இவர் குறிப்பிடுகின்றார். 29 கலாநிதிகள் சேர்ந்து ஆய்வு செய்து இந்த ஃபத்வாவை வழங்கியதாக குறிப்பிடுகின்ற அவர் இது பற்றி அந்த அமைச்சர் செவிமடுத்த போது ஆச்சரியமுற்று மகிழ்ச்சியுற்றதாக இவர் குறிப்பிடுகின்றார். உண்மையில் இஸ்லாமிய பார்வையில் இந்த ஃபத்வா சரியானதா என்றால் இதே கேள்வி ஹொசாம் அஃபானா என்ற கலாநிதி பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த மிக முக்கிய ஃபத்வாக்கள் வழங்குகின்ற அறிஞர்களில் ஒருவரான இவர் உலக அமைப்புகளில் ஒன்றான ராபிதத்துல் ஆலமுல் இஸ்லாமி என்ற அமைப்பு இந்த விடயத்தில் வழங்கிய ஃபத்வாவை மேற்கோள் காட்டி இதிலுள்ள உண்மையை தெளிவுபடுத்துகின்றார். 120 நாட்களுக்குள் இவ்வாறு அவசியம் கருதி எபோஷன் செய்யப்படும் என்றால் அது அனுமதிக்கப்படுகின்றது, இஸ்லாம் அதனை அனுமதிக்கின்றது என்ற ஃபத்வாவை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குர்ஆன் சுன்னா என்பது ஒரு தாயின் கர்ப்பப்பையிலே நுழைகின்ற விந்தணு என்பது 120 நாட்கள் தாண்டியதன் பிறகே அது உயிர் கொடுக்கப்படுகின்றது என்ற உண்மை குர்ஆனிலும் அதன் விளக்க உரையான சுன்னாவிலும் பல இடங்களில் பரவலாக நாம் காணலாம். சஹீஹ் புகாரியிலே 3208வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். இப்படியான மிக உறுதியாக சொல்லப்பட்ட உண்மைக்கு முரணாக சஹீஹ் முஸ்லிமிலே ஓரிரு அறிவிப்புகள் 40 நாட்கள், 42 நாட்கள், 45 நாட்கள் என வித்தியாசமான நாட்களை குறிப்பிட்டு அவற்றிலே உயிர் கொடுக்கப்படுவதாக ஒரு உண்மைக்கு மாற்றமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞரான இமாம் நவவி கூட இந்த 40, 42, 45 போன்ற இந்த நாட்களுக்குள் உயிர் கொடுக்கப்படுவதென்பது அவ்வாறு அந்த விடயங்களை எழுதி கொள்ளுமாறு ஏவப்பட்டதே அன்றி குர்ஆன் சுன்னா ஒளியில் 40 நாட்கள் முடிந்ததன் பிறகுதான் கருவுக்கு உயிர் வழங்கப்படுகின்றது என்பதே வஹீயின் அடிப்படையிலும் நடைமுறை யதார்த்தத்தின் அடிப்படையிலும் உண்மை என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். எனவே சுருக்கம், இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய இந்த ஃபத்வா குர்ஆன் சுன்னாவிற்கு முரணானதாகும். விபச்சாரம் என்பதே பெரும்பாவமாகும். திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட இரத்த உறவுகளுக்குள் விபச்சாரம் என்பது அதனை விட பயங்கரமானது என்பதை எடுத்து காட்டுகின்ற இந்த அறிஞர் அதே நேரத்தில் தாயின் வயிற்றிலே வளர்கின்ற கரு என்பது அது
120 நாட்கள் வரை அதற்கு உயிர் கிடையாது, வெறும் சதை துண்டு என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக கூறுவதன் அடிப்படையில் உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னரான இந்த எபோஷன் அவசியம் தேவை கருதி அந்த கருவை நீக்குவதென்பது இஸ்லாம் அதனை அனுமதிக்கின்றது என்பதே மிகச் சரியான ஃபத்வாவாகும். இந்த விடயத்தில் கருத்து பரிமாற்றமும் தெளிவும் தேவை என்றால் உலமாக்களோடு அமர்ந்து ஆதாரங்களின் அடிப்படையில் இது பற்றி அலசுவதற்கு எப்போதும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இங்கு கூறி வைக்கின்றோம்.